பிரசன்டான தமிழ்நாட்டோட அரசியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமா லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ஜகஜோதியா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமா அரசியல் இது ரெண்டையுமே பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகிறாரு அப்படின்னா அத்திப்பூத்த மாதிரி நடக்கும். ஆனா நம்ம நாட்டுல அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சினிமா துறையை சேர்ந்த ஏதாவது ஒரு 10 நபராச்சும் அதுக்குள்ள இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா நடிகர்கள் முதலமைச்சருக்கு எய்ம் பண்றது இப்ப ரொம்ப அமோகமாகவே நடந்துட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நாடகங்கள் எழுதின அண்ணாதுரையில ஆரம்பிச்சு சமீபத்துல போய் சேர்ந்த கலைஞர் வரைக்கும் எல்லாருமே சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து சாதிச்சவங்க. இப்ப இருக்கிற நிறைய பேர்ல சினிமாவில ஒரு கால் அரசியல்ல ஒரு கால் அப்படின்னு வச்சிட்டு இருக்காங்க. அதுல இப்ப நாம பார்க்க போறது 2 பிரமுகர்கள். ஒருத்தர் கேப்டன் விஜயகாந்த், இன்னொருவர் உலக நாயகன் கமலஹாசன். இவங்க 2 பேருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு, கமலஹாசனுடைய இப்ப ஆரம்பிச்ச அரசியல் பயணமும் விஜயகாந்தோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அரசியல் பயணமும் ரெண்டும் இப்ப கொஞ்சம் சூடு பறக்க போய்கிட்டு இருக்கு. இந்த ரேஸ்ல யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கறது இன்னொரு புறம் இருக்க, இவங்க 2 பேருடைய அரசியல் வாழ்க்கைய கம்பேர் பண்ணி அது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். சினிமாவில உலக நாயகன் கமலஹாசன் விஜயகாந்தை விட ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவர் தான். 1960ல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி 1962ல மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி தொடர்ந்து சில திரைப்படங்கள் நடிச்சு அதன் பிறகு 1976ல தெலுங்கு திரைப்படங்கள்ல அறிமுகமாகி நிறைய திரைப்படங்களும் 1977ல கன்னட திரைப்படங்கள்ல அறிமுகமாகி நிறைய திரைப்படங்களும் 81ல ஹிந்தி திரைப்படங்கள்ல அதிக திரைப்படங்களும் நடிச்சாரு. தமிழ்ல உலக நாயகன் அப்படிங்கிற பெயர் வாங்குற அளவுக்கு பல திரைப்படங்கள் நடிச்சாரு. அரசியல் பிரவேசம் கமலஹாசனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஜெயலலிதா அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்த கமலஹாசனுடைய அரசியல் ஆசை அவங்க போனதுக்கு அப்புறம் வந்துருச்சு. தன்னோட ட்விட்டர் பக்கத்தின் வழியா தான் அரசியலுக்கு வரப்போறத அவர் பாணியில தெரிவிச்சிருந்தார். பிப்ரவரி 21 2018 வருஷம் மதுரையில நடந்த பொதுக்கூட்டத்துல கமல் தன்னோட கட்சி பெயரை மக்கள் நீதி மையம் அப்படின்னு அறிவித்தாரு. அதே கூட்டத்துல கட்சிக்கான கொடியையும் வெளியிட்டு அதை ஏற்றி வைத்தாரு. அந்த கொடியில 6 கைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற மாதிரியும் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள்ல இருந்துச்சு. கொடிக்கு நடுவுல கருப்பு வண்ணத்தை பின்புலமா கொண்டு நடுவுல வெள்ளை நட்சத்திரம் இருக்கிற மாதிரி மக்கள் நீதி மையம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அடுத்தது விஜயகாந்த் மதுரையிலிருந்து வந்த ஒரு தெலுங்கு தமிழர். 1979ல அகல் விளக்கு அப்படிங்கிற திரைப்படம் மூலமா அறிமுகமாகி நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சு தமிழ்ல அவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கினார். இவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது கமலஹாசனுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. 1993 வருஷம் தமிழ்நாட்டுல நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்ல இவரோட ரசிகர் மன்றத்தினர் சுயேட்சையா போட்டியிட்டாங்க. அவர்கள பல பேர் வெற்றியும் பெற்றாங்க. இந்த பின்புலத்துல விஜயகாந்த் தானும் அரசியல்ல ஈடுபடுற எண்ணத்தை கொண்டாரு. அப்பப்ப அதை வெளியிட்டுட்டும் இருந்தாரு. 2005 வருஷம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற பெயர்ல புதிய அரசியல் கட்சியை தொடங்கினாரு. இவரோட கட்சியின் தலைவரா இவரே பொறுப்பேற்றாரு. ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவரா இருந்த ராமு வசந்தன் கட்சியோட பொதுச் செயலாளரா பொறுப்பேற்றாரு. 2006 வருஷம் தமிழ்நாடு மாநில சட்ட தேர்தல்ல விருத்தாச்சலம் தொகுதியில வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினரா பணியாற்றினார். இந்த தேர்தல்ல மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட இந்த கட்சியை சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2011 வருஷம் ரிஷிவந்தியம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தேர்தல்ல அவரோட கட்சிக்கு எதிர்கட்சி தகுதி கிடைச்சது. 2011 வருஷத்துல இருந்து 16 வருஷம் வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார். இப்போ கமலஹாசன் அண்ட் விஜயகாந்த் 2 பேருடைய அரசியல் வாழ்க்கையில விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட பேபி ஸ்டெப் எடுத்து வச்சு அரசியலோட எல்லா தொண்டர்களோடவும் வேலை செஞ்சு மக்களோட இணைந்து நேரடியா அவங்களோட பேசி பழகி ஒரு கட்சியை வளர்த்திருக்காரு. ஆனா கமலஹாசன் அவருக்கு இருக்கிற ஃபேமை வச்சு தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ மூலமா மக்கள் கிட்ட பேசி தானும் அரசியல் களத்தை காணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில களமிறங்கியிருக்காரு. ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஈக்குவலான ஃபேமஸ் கொண்டு இருக்காங்க. ஆனா அரசியல்ல விஜயகாந்த் அவரோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பிஹேவியரால கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கியிருக்காரு. கமலஹாசன் கரெக்டா காய் நகர்த்திட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்ல
களம் காணும் போது மக்களோட அபிமானியா யார் விளங்க போறாங்க அப்படிங்கறது ப்ராப்பரான தேர்தல் வரும்போது நின்னு பார்க்கலாம். What is Indus Valley Civilization? Indus Valley Civilization. The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.